விண்ணப்பத்தை கேட்பவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல ஈடு இணையற்ற நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் பிலிப்பியர் 4:6. உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தெரியப்படுத்துங்கள். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் மனிதர்களிடம் தெரியப்படுத்தி தன் கௌரவத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். தயவு செய்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்திலும் உனக்காக உண்மையாய் திறப்பில் நிற்கும் தேவ ஊழியனிடத்திலும் தெரியப்படுத்துங்கள். அதற்கென்று எல்லா ஊழியக்காரர்களிடத்தில் தெரியப்படுத்தாதே. உனக்காக உண்மையாய் ஜெபிக்கும் உன் ஆத்துமாக்கு உத்தரவாதியான ஊழியரிடம் தெரியப்படுத்து. அவரும் உனக்காக ஆண்டவரிடம் அன்றாட, நீங்களும் ஆண்டவரிடம் தெரியப்படுத்த ஜெபம் கேட்கப்படும், பதில் கிடைக்கும். இந்நாளில் உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லா கவலைகளை தூக்கி போடுங்கள். நன்கு மன்றாடி ஜெபியுங்கள். நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. விடுதலை உண்டு. ஜெயம் உண்டு. ஆமென்.